பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பதிவை யாருக்கு போடுறேன்னு சொன்னால், யாரெல்லாம் அல் குர்ஆனை இதுவரைக்கும் பார்த்து ஓத தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹோட உதவியோட அல் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னால் என்ற ஒரு சிறிய ஒரு முயற்சியை நான் செய்து கொண்டு வரேன். அதாவது ஓல்ஸ்லோன் ஜம்மியத்துல் உலமாவால் தயாரிக்கப்பட்ட புஸ்தகம்தான் இந்த மத்ஹலுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புஸ்தகம். இதை அடிப்படையாக வச்சுத்தான் நான் இந்த வகுப்புகளை, இந்த வீடியோ கிளிப்புகளை நான் செஞ்சு கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அல் குர்ஆனை பார்த்து தஜ்வீத் முறைப்படி இலகுவான முறையில் கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை, ஆர்வம் இருக்குதோ, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய இந்த வீடியோ பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக முறையாக நீங்கள் ஒவ்வொன்றாக தர்த்தீபாக நீங்கள் பார்ப்பீங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட உதவியோடு இந்த குர்ஆனை அழகான முறையில் உங்களுக்கு ஓதுறதுக்கு கற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நான் அன்பாக கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்றா, நான் இந்த மத்ஹலுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்தை ஒரு பிடிஎஃப் வடிவத்தில் நான் செஞ்சுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த பிடிஎஃபை என் வாட்ஸ்அப்புக்கு யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்க என் வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் போடுவேன். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பார்த்து அதுக்கு மெசேஜ் ஒன்று மத்ஹலுல் குர்ஆன் என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணினீங்கன்னா அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். நீங்கள் அதை என்ன செய்யலாம், ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கொள்ள, இந்த கிதாபை உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். நான் இந்த கிதாபை ஃபுல்லாக நான் வீடியோ கிளிப்பாக நான் செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொரு பாடமாக முழு கிதாபை ஒவ்வொரு பக்கமாக ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அழகாக விளங்குறதுக்கு மாதிரி நான் அந்த பாடங்களை நான் செஞ்சுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது உங்களுக்கு விளங்க இல்லைண்டா, நான் நடத்துகிற பாடங்களில் ஏதாவது விளங்க இல்லைண்டா தாராளமாக என்ன செஞ்சு கொள்ளலாம். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட மெசேஜ்களை வச்சு அதை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலும். அதனால் முதலாம் கட்டமாக இந்த கிதாபில் 10 தலைப்புகளால் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாடங்களை தந்திருக்கிறாங்க. யார் ஒருத்தர் சரியான ஒரு முயற்சி ஒன்று எடுத்து இந்த கிதாபை சரியான முறையில் அவர் படிப்பார் என்று சொன்னால் அழகான முறையில் குர்ஆனை ஓதுறதுக்கு, தஜ்வீத் முறையோட குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு முஅல்லிம்ட வழிகாட்டலோடு படிக்கணும். எந்தொன்றையும் தனியே சுயமாக படிக்கிறது 100% சிரமம். ஒரு முஅல்லிம்ட ஒரு வழிகாட்டலோடு நாங்கள் படிச்சிட்டோம் என்று சொன்னால் இந்த கிதாபை அழகான முறையில் குர்ஆன் எங்களுக்கு ஓதலாம். நாங்கள் நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் ஃபாசி ஆலிம் அலின்னு தத்ரீசுல் குர்ஆன் ஒன்று குர்ஆன் இருந்துச்சு. அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எல்லோரும் பெரும்பான்மையாக நாங்கள் ஓதிருக்கிறோம். அதே போல் இக்ரா குர்ஆன் என்று சொல்லி இருக்குது. இதெல்லாம் குர்ஆனை ஓத படிக்கிறதுக்குண்டான உலமாக்களால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். நாங்கள் எந்த ஒன்றை நாங்கள் வச்சு நாங்கள் குர்ஆன் ஓத படித்தாலும் அது போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போதைக்கு இப்போ தயாரிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் இது நல்ல அழகான முறையில் சுருக்கமாக இலகுவான முறையில் நாங்கள் குர்ஆனை படித்து கொள்கிறதுக்கு அழகான முறையில் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப் தான் இந்த மத்ஹலுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புஸ்தகம். இதை நீங்கள் பேசிக்காக வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவசரமாக உங்களால் இந்த குர்ஆன் அழகான முறையில் ஓத படித்து கொள்ளேலும் என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கிளிப்புகள் நீங்கள் பாருங்கள். சிலது நான் வீடியோக்கள் என்னோடய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி அதோடு அட்டாச் பண்ணி இந்த பாடங்களை சேர்த்திருக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிதாபில் உள்ள பாடங்களை ஒரு பக்கமாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து கூட்டெழுத்துக்கள் வருது. அந்த கூட்டெழுத்துக்களை நான் ஒயிட் போர்டில் எழுதி விளங்கப்படுத்தி அதுக்கு பிறகு இந்த கிதாபில் உள்ள எழுத்துக்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லி காட்டியிருக்கிறேன். இப்படி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒரு 5 ஜூஸ் 30 ஜூஸ் முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணம் தொடரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அவங்களோட துஆக்களில் சேர்த்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் இந்த அல் குர்ஆனை தஜ்வீத் முறையை பேணி ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.